வெல் இந்த கொல்கத்தா டாக்டர் கேஸோட அந்த ஸ்ரீமதி கேஸ் சில பேர் கம்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் திங், அது மாதிரி அந்த கம்பேரிசனே தப்பு. ஓகே, ஸ்ரீமதி வந்து ஏற்கனவே 2 லெட்டர் எழுதியிருக்கா. அதில் ஒரு லெட்டர் வந்து அவளோட ட்ரெஸ்ஸில் பாக்கெட்டில் போட்டிருக்கா. ஓகே, அவள் இறக்கும்போது அந்த இறந்த பின் அந்த பாக்கெட்லேருந்து தான் அவளோட லெட்டரை எடுத்திருக்காங்க. ஓகே, 2வது லெட்டர் வந்து அவளோட ஃப்ரெண்டு அவளோட பேக்கில் அந்த சிசிடிவிலேயே நம்ம பார்ப்போம். ஒரு பேக்கில் ஏதோ வைக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். சிசிடிவி கேமரா அது வெளியில் வந்துடுச்சு ஏற்கனவே. ஸோ அவள் ஃப்ரெண்டோட பேக்கில் ஏதோ வச்சுட்டு போவாள். ஸோ அதனால் வந்துட்டு 2 லெட்டர் எழுதியிருக்கா. ஓகே, ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் திங், இந்த கேஸில் வந்துட்டு இப்போது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னா இந்த ஸ்கூல் டீமை டார்ச்சர் பண்ணுறதை நிறுத்திவிட்டு, இது ஆக்சுவலி வந்து செல்வி அவர்களுக்கும் சிபிசிஐடிக்கும் உள்ள ஒரு வார். இவங்க 2 பேர் தான் சண்டை போட்டுக்கிறாங்க கோர்ட்டில். ஸ்கூலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸ்கூல் வந்து நிரபராதின்னு வெளியே விட்டாச்சு. சார்ஜ் ஷீட்டு படி செல்வி தான் குற்றவாளி. இன்னும் அந்த சார்ஜ் ஷீட்டை குப்பைன்னு சொன்ன செல்வி அவர்கள் அந்த குப்பை சார்ஜ் ஷீட்டை இன்னும் படித்து காமிக்கவே இல்லை யாருக்கும். ஏன் அந்த மாதிரி படித்து காமிக்கல? யாராவது ஒருத்தர் கேட்குறீங்களாடா அந்த பக்கம்? இங்கே வந்து நோய் 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 நோய்னு காயாமையான்னு கத்திட்டு இருக்கீங்களே எல்லோரும். அங்கே செல்வி அவர்களிடம் கேட்குறதுக்கு ஒருத்தனுக்கும் வக்கு கிடையாது, மூளை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே செல்வி அவர்களிடம் போய் ஜால்ரா போட வேண்டியது. அந்த பொம்பளை கதை மேலே கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கு. 4 பேர் 2 பேர் கையை பிடிச்சிட்டாங்க, இந்த பக்கம் 2 பேர் கையை பிடிச்சிட்டாங்க, 2 பேர் காலை பிடிச்சிட்டாங்க, இவங்க 2 பேர் காலை பிடிச்சிட்டாங்க. ஒரே ரூமில் 10 பேர். இப்படியெல்லாம் கதை சொன்ன பொம்பளையை போய் நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. நேரில் பார்த்தாங்களா செல்வி அவர்கள் இதெல்லாம் நடந்துச்சா இல்லையான்னு? எப்படி அவங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க? இல்லை வீட்டுக்குள்ளேருந்தே சிசிடிவி கேமரா அங்கே ஏதாவது ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்களா? வீட்டிலேருந்தே பார்க்குற மாதிரி ஸ்கூலில் அட்டாச் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பார்த்தாங்களா? ஒரே ரூமில் 10 பேர் இந்த மாதிரி கதையெல்லாம் செல்வி அவர்களால் எப்படி சொல்ல முடிந்தது? யார் சொன்னார்கள்? அவரே சொன்ன கதையை போய் நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க எல்லாரும். அந்த பாத்ரூமில் 10:30 மணிக்கு ஆயம்மா வந்து நைட்டு வந்து கழுவ வந்தாங்களே பாத்ரூமை, எந்த ஆயம்மா வந்து நைட் டைமில் டியூட்டி பார்க்குறாங்க? அதை எவனாவது கேட்டிங்களாடா? நக்கீரனில் கண்ணா பின்னான்னு கதை சொல்லிட்டு இருந்தது அந்த பக்கி பிரகாஷும் கண்ணா அவனும் கேட்டுருக்கான்னு. சரி, இந்த கேஸில் என்ன பிரச்சனை? சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கொடுத்த ஃபைல்ஸில் வந்துட்டு சில சிசிடிவி அந்த ஃபுட்டேஜஸ் வந்து ஓப்பன் ஆகலை. இவ்வளோ தானே மேட்ரு. இந்த ஃபைல்ஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அதெல்லாம் விசாரிச்சிங்களா? சிபிசிஐடிக்கு மட்டும் ஓப்பன் ஆகுது, செல்வி அவர்களுக்கு ஓப்பன் ஆகலையா? சரி, இப்போது பிரச்சனை வந்து அந்த ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகலை. அதுக்கும் ஸ்கூலுக்கும் என்னடா சம்பந்தம்? ஸ்கூலை பற்றி கேவலமாக கேட்டுட்டு இருக்கீங்க நீங்களாம். சரி, இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஏன் இன்னும் போடல? இப்போது 2 லெட்டர் எழுதியிருக்கா ஸ்ரீமதி. சரி, அந்த 2 லெட்டரை விட்டுருங்க, அந்த ஒரு லெட்டரே வச்சுப்போமே. அந்த ஒரு லெட்டரே ஸ்ரீமதி கையெழுத்து இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியாதா செல்வி அவர்களால்? இந்த கேஸை வந்து அப்படியே மாற்றணும் அப்படின்னா அந்த ஸ்ரீமதி கையெழுத்து வந்து இல்லை, அது அவளோட கையெழுத்து இல்லைன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு இந்த கேஸு. அப்போவே ஸ்கூல் மேலே தைரியமாக ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடலாம். அந்த கர்மாந்திரத்தை எவனும் செய்ய மாட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை கூட இதை கூட எல்லா ஃபுட்டேஜஸும் கொடுத்தாச்சு. கொடுத்ததில் ஓப்பன் ஆகலைன்னா அதுக்கு வந்து ஸ்கூல் ஒன்றும் பண்ண முடியாது. அது சிபிசிஐடி கேட்கணும். சிபிசிஐடிக்கும் இப்போ செல்வி அவர்களுக்கும் பயங்கரமாக வாக்குவாதம் போயிட்டுருக்குன்னா அதுக்கு நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஒரு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு 1 வருஷமாக இழுத்துட்டு இருக்காங்க இந்த செல்வி அவர்கள். 6 மாதமாக ஸ்ரீமதி ஃபோன் எங்கே மேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த ஃபோனை கொடுக்கறதுக்கு வக்கு கிடையாது. காக்கா தூக்கிட்டு போச்சு, பள்ளி தூக்கிட்டு போச்சு, கரப்பாம்பூச்சி தூக்கிட்டு போச்சு, ஏரோப்ளேன் தூக்கிட்டு போச்சுலாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த செல்வி அவர்கள். இதெல்லாம் வந்து யாரும் கேட்குறதுக்கு துப்பு கிடையாது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் 1 இயராக வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுறாங்க. ஆமாம், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் எதுக்கு போடணும்? இந்த சார்ஜ் ஷீட்டில் என்ன கொடுத்துருக்கு? அந்த சார்ஜ் ஷீட் படி அந்த செக்ரட்டரி, அந்த சேர்மேன், அப்புறம் அவங்க பேர் என்ன, அந்த பிரின்சிபல், இவங்க 3 பேருமே வந்து குற்றவாளிகள் கிடையாது, நிரபராதின்னு விடுவிக்கப்பட்டாச்சு. ஓகே, அவங்க பேரில் வந்து அந்த ஹாஸ்டல் ரெஜிஸ்டர் பண்ணாத கேஸ் தான் இருக்குது. ஓகே, அது வந்து பெனால்ட்டி தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் டிஃபால்ட்டர்ஸ்க்கு வந்து பெனால்ட்டியோடு விட்டுருவாங்க. அது வேறு ஒன்றும் சீரியஸான கேஸ் கிடையாது. இப்போது
இப்போது அந்த நீதிபதி என்ன கேட்டாங்க, அந்த நிரபராதிகள் இந்த டீச்சர்ஸ் 2 பேருமே நிரபராதிகள். அவங்க 2 பேருமே ஒரு படின்னு சொன்னதுக்காக அந்த பொண்ணை வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு தூண்டுறது. அவங்க உண்மையாகவே கொடுமைப்படுத்தியிருந்தால் அவங்க பேரை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, ரிமூவ் பண்ணாமல். அவங்க 2 டீச்சர்ஸும் வந்து படின்னு சொன்னதுக்கெல்லாம் வந்து மேத்ஸ் டீச்சர் இப்படி சொல்லிட்டாங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா கூட தெரியலையா, இப்படிலாம் கேட்டதுக்கெல்லாம் யாரும் உலகத்தில் சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அது நீதிபதி அவர்களுக்கே தெரியும். இந்த மாதிரி படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை, அது அவங்களோட ப்ரொசீஜர் தானே, அவங்களுடைய கடமை தானே டீச்சர்களுக்கு படின்னு சொல்கிறது. அதை கேட்க முடியாதாம்மா ஸ்ரீமதியால். ஸோ அதுக்கெல்லாம் தற்கொலை, உண்மையாகவே அதுக்காக தற்கொலை பண்ணியிருந்தா கூட அந்த கேஸு புஸ்ஸு தான். ஏன்னா வந்து ஒரு டீச்சர் படின்னு சொல்கிறதுனால ஸ்டூடெண்ட் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் மென்டல் ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ அதனால் இந்த கேஸும் கிடையாது. ஸோ அப்போ நீதிபதி என்ன சொன்னாங்க, இப்போ இதில் ஒரிஜினலாக என்ன ப்ராப்ளம், டீச்சர்ஸ் படின்னு சொன்னதுக்காக அந்த பொண்ணு சாகலை, எதனால் செத்தா நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு தான் சிபிசிஐடி கிட்ட உத்தரவு போட்டாங்க. சிபிசிஐடி எல்லாத்தையும் என்னென்ன ரீசன்ஸ் இருக்க முடியும் தேடி ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸு எல்லார்கிட்டையும் பேசி கடைசியில் அவங்க கன்க்ளூட் பண்ணாங்க, செல்வி அவர்களோட கொடுமை தாங்க முடியாமல், டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் அந்த பொண்ணு செத்துருக்குன்னு அவங்க சார்ஜ் ஷீட்டில் போட்டாச்சு. அந்த சார்ஜ் ஷீட்டை குப்பைன்னு சொன்ன சித்தி செல்வி அவர்கள் அதை இப்போ வரைக்கும் படித்து காட்டல. ஏன் படித்து காமிக்கல, எதனால் படித்து காமிக்கல? அந்த குப்பை ஷீட்டை படிக்க மாட்டாங்களாம் இவங்க. சரி, அது கார்ப்பரேஷன் லாரி வந்துச்சுன்னா அதுலையாவது அனுப்புங்க அப்படின்னா அதையும் செய்ய மாட்டேன்றாங்க. அதை போய் ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. குப்பைகளை கொண்டு போய் ஃபைல் பண்ண ஒரே மனுஷி வந்து செல்வி அவர்களாக தான் இருக்கும். இப்போது இந்த கேஸில் வந்து செல்வி அவர்களுக்கு என்னன்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் போடுவாருன்றது இப்போ ஒரு கேள்வி என்ன, நீதிபதி என்ன சொன்னார், இந்த 2 டீச்சர்களையும் நாங்கள் விடுவிக்கிறோம், உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா, இவ்வளோதான் நீதிபதி அவர்கள் கேட்டாங்க. சித்தி செல்வியால் இதுக்கு பதிலே சொல்ல முடியவில்லை ஒரு வருஷமாக. ஏன்னா இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு, ஆமாம் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது, அந்த 2 டீச்சர்ஸையும் நீங்கள் விடுவிக்கக்கூடாது அப்படின்னா அந்த 2 டீச்சர்கள் பேர்லையும் விசாரணை நடக்கும் இல்லையா? ஓகே, அதை வச்சு தான் இந்த கேஸ் டீல் ஆகும், சரியா? ஆனால் படின்னு சொல்கிறதுனால 2 டீச்சர்ஸையும் பனிஷ் பண்ண முடியாது. ஸோ அவங்க மேலே அவங்க ஒன்றும் அடிக்கலை, அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தலை, அதெல்லாம் செய்யலை. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதுவும் வந்து கேஸ் புஸ்ஸு தான். இப்போ வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் வந்து இல்லைன்னு சொல்ல முடியல, ஆமான்னு சொல்ல முடியல, ப்ரொட்டஸ்ட் பண்ணவும் முடியல, பண்ணாமல் இருக்கவும் முடியல. என்னன்னு சொல்லி இப்போ சித்தி செல்வி அவர்கள் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுவார் என்பது சித்தி செல்விக்கே தெரியவில்லை. அதாவது அந்த பொண்ணு இறந்ததுக்கு டீச்சர்கள் காரணமாக அப்படின்றதையும் ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியல. சரியா, ஒரு பேரண்ட்டாக இருந்து செய்யணும்ல, அதை செய்ய முடியல. இவர் சித்தி செல்வியோட இன்டென்ஷன் என்னென்னா, இப்போ யூடியூப்பில் கதை சொல்கிறாங்க பாருங்கள், அந்த பொண்ணை ரேப் செய்து கொன்றனர்னு 10 பேர் ரேப் பண்ணாங்க, 20 பேர் ரேப் பண்ணாங்கன்னு சித்தி செல்வி அவர்கள் கதை சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த கதையை வந்து இப்போ நீதிபதி அவர்களிடம் எப்படி திணிப்பது என்று சித்தி செல்விக்கு தெரியல. இப்போ வரைக்கும் ஒரு இத்துணூண்டு ஆதாரம் கூட கொடுக்கலை. என்ன, அந்த சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணோட சமாதி கிட்ட உட்காந்துக்கிட்டு கொட்டி கிடக்கிறது ஆதாரங்கள், என்ன ஆதாரங்கள் கொட்டி கிடக்கிறது, அந்த சமாதியில் கொட்டி கிடந்த ஆதாரங்களை கொண்டு போய் புதைத்தீர்களா ஸ்ரீமதியோட அப்படின்றது எங்களுடைய கேள்வி. அந்த ஆதாரங்களை காமிக்க வேண்டியதானே, ஒரு தினூண்டு ஆதாரத்தை கொடுக்க வேண்டியதானே. எல்லாம் அந்த பக்கி பிரகாஷ் சொல்கிற கதை தான். அங்கே வந்து பெரிய பார்ட்டி நடந்தது. என்ன பார்ட்டி, ஒரு ஸ்கூலுக்குள்ளே என்ன பெரிய புடலங்கா பார்ட்டி நடக்க போகுது. சரி, இப்போ விஐபிஸ் வந்தாங்கன்னாங்களே, எந்தெந்த விஐபிஸ் வந்தாங்க? இபிஎஸ் வந்தார், அப்புறம் அண்ணாமலை வந்தார், வேறு என்னென்ன விஐபிலாம் வந்தாங்கன்னு சித்தி செல்வி அவர்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக? எத்தனை பொலிட்டிஷியன்ஸ்? சித்தி செல்விக்கு அரசு வேலை கேட்டாரே ஒரு அமைச்சரிடம், அந்த அமைச்சரும் அந்த விஐபி லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாமா எப்படின்னு கேட்குறோம் நாங்களாம். ஏன்னா அவர் சித்தி செல்வி வந்து இபிஎஸ் அப்போசிஷன் பார்ட்டியே சொல்லிட்டாரு. இபிஎஸ் வந்தார், அண்ணாமலை வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீம் ஃபுல்லாக சொல்லிடுச்சுங்க. ஓகே, வேறு யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம்? ஸ்டாலின், உதயநிதி இவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாமா? சித்தி செல்வி அவர்கள் தான் இதை சொல்ல வேண்டும். எத்தனை பேர் இருக்காங்க பொலிட்டிஷியன்ஸ், எத்தனை பேரை இன்க்ளூட் பண்ண போகிறீங்க? இந்த லட்சணத்தில் செல்வி அவர்கள் வந்து அரசியல்வாதி ஆக வேண்டும் என்று பகல் கனவு வேற, தேர்தலில் நிற்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அந்த பொண்ணு இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் தீர்ப்பே கொடுக்கல. ஏன்னா இந்த அம்மா வந்து ஈர்த்துக்கிட்டே போகிறாங்க கேஸை.
ஏன்னா இது ஈத்துக்கிட்டே போனால் தானே அவங்க கலவர கேஸ்லேருந்து தப்பிக்க முடியும். ஸ்கூலில் கலவரம் செஞ்சுட்டு ஜாலியாக உட்காந்துட்டு யூடியூப்பில் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிற ஒரே ஆள் இவங்களாக தான் இருக்கும். இந்நேரத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் மட்டும் இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டை ரூல் பண்ணியிருந்தால் செல்வி அவர்களை உள்ளே தூக்கி வச்சுருப்பாங்க. அந்த கலவரமே நடக்காமல் விட்டுருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது. இந்த ஆட்சியை என்ன சொல்கிறதுன்னு தெரில, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. கூட்டணி கட்சி இதில் தொடர்பு இருக்கிறதுனால சித்தி செல்வியை இன்னும் கைது செய்யாமல் உட்காந்துருக்கு. எஸ்ஐடி ரிப்போர்ட்டு கூட இப்போ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை தான். ஆனால் A1 அக்யூஸ்ட் இந்த செல்வி அவர்கள் தான். இப்போ பாருங்களேன், இப்போ ஸ்கூல் வந்து சிபிஐ என்கொயரி வைக்க போகுது. அப்போ சித்தி செல்வி கடுமையாக மாட்டப் போகிறார். அப்போ மாட்டும்போது எல்லா பெரிய பெரிய எந்தெந்த லீடர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்களோ, எந்தெந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரும் ஒன்றா மாட்டுவாங்க. 700 பேர் அந்த ஸ்கூலில் வந்திருக்காங்க. 700 பேரும் அந்த ஸ்கூலை டேமேஜ் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எரித்து எல்லாத்தையும் நாசம் செஞ்சு ஒரு ஸ்கூலையே டேமேஜ் பண்ணிவிட்டு எப்படித்தான் சந்தோஷமாக யூடியூப்பில் வீடியோ, அதுவும் 2 சேனல் வச்சுக்கிட்டு வீடியோ போட முடியும் இந்த அம்மாவால். இதில் வந்து இன்னும் பொருளி கலப்ப வேண்டியது. எவனோ கேவலமாக பேசிகிட்டு இருக்குங்க. இப்போ இவங்களுக்குள்ளேயே சண்டை வேறு. இவங்களுக்குள்ளே இந்த செல்வி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற லேடிஸையே இந்த டீமில் இருக்கிறவனே ஒருத்தன் வந்து அங்கேருந்து கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். அதை வேடிக்கை பார்த்துட்டு இன்னி வரைக்கும் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. நான் கூட பேசிட்டேன். அவங்க டீமில் இருக்கிற ஒரு பொன் லேடிக்கு நான் வந்து கண்டனம் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நான் கண்டனம் தெரிவிச்சிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் செல்வி அவர்கள் வாயை திறக்கல, எதுவுமே நடக்காத மாதிரி. இந்த வடிவேலுக்கும் இந்த கடைசி அருவிக்கும் சண்டை நடந்துச்சு. அந்த டைம்லேயே இந்த அம்மா எதுவுமே தெரியாத மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. வேறு ஏதோ கதையெல்லாம் பேசியிருந்தாங்க. எதுவுமே இங்கே வந்து பெரிய வாரே நடக்குது. கடைசி அருவிக்கும் அந்த வடிவேலுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. ஆனால் செல்வி அவர்கள் ரொம்ப சின்சியராக வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. இதுதான், அதாவது தன்னுடைய காரியத்தை எப்படி சாதிச்சுக்கிறாங்க. சில பேர் வந்து தன்னுடைய காரியத்தை சாதிச்சுப்பாங்க. இவர்களுக்கு வந்து இங்கே சுற்றி ஒரு 4-5 பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்களா, அந்த 10 பேருக்கும் ஒரு டாஸ்க்கு கொடுத்துட வேண்டியது. இப்போ என்ன மாதிரி ஆளெல்லாம் வந்து இவங்க ஒரு 2-3 பேர் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என்னை அட்டாக் பண்ணுறதே வேலை. ஓகே, ஸோ சில பேருக்கு வந்து வேறு மாதிரி. ஸோ இந்த கேஸில் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுறதுக்கு எதுக்காக செல்வி அவர்கள் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க? எதனால்? ஏன்னா இந்த கேஸ் வந்து சூசைடுன்றது சித்தி செல்வி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஸ்ரீமதி சூசைட் தான் பண்ணிக்கிட்டான்னு என்னென்ன கவர் பண்ண முடியுமோ, என்னென்ன கதைகள் சொல்ல முடியுமோ யூடியூப்பில் இது வந்து கோர்ட்லாம் வந்து யூடியூப்பில் என்ன பேசுகிறாங்க, சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. என்ன ஆதாரங்கள் இருக்குது, எதை பேஸ் பண்ணி நீங்கள் கொலைன்னு சொல்கிறீங்க, இதை வச்சு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படியே அந்த பொண்ணு விர்ஜின் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது அந்த கொல்கட்டா டாக்டர் கேஸில் அந்த பொண்ணு ரேப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அந்த கேஸையும் ஸ்ரீமதி கேஸையும் எதுக்கு கம்பைன் பண்ணுறீங்கன்னு தெரில. 2 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் அந்த பொண்ணு க்ளீனாக இருக்கான்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயும் வந்து அந்த பொண்ணு ரேப் பண்ணாங்க, மர்டர் பண்ணாங்க. அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே சித்தி செல்வி கதையை மாற்றிவிட்டாங்க. அந்த பொண்ணை வந்து 3 பொண்ணுங்க போனாங்க, விஐபி வந்தாங்க. 3 பொண்ணுங்க வந்து அதில் வந்து 2 பொண்ணுங்க ஒத்துக்கிட்டாங்க விஐபிஸ் கூட படுத்துக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்ரீமதி வந்து அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக நாக்கு கூசாமல் பேசுகிறாரு இந்த செல்வி அவர்கள். இவ்வளோ கேவலமான ஒரு எந்த அம்மாவாவது ஒரு பெத்த பொண்ணை பற்றி இப்படி இவ்வளோ கேவலமாக பேசுவாங்களா? இந்த செல்வி அவர்கள் இப்படி பேசுகிறாங்க. எல்லோரும் வந்து இந்த செல்வி அவர்கள் சொல்கிற ஸ்டோரிஸ் கேட்டால் இமேஜினேஷனில் எவ்வளோ வக்ரமாக யோசிப்பாங்க. நம்ம ஊரில் எத்தனை பேர் வக்ர புத்தி உள்ளவங்க இருப்பாங்க. நேராக பார்க்க மாட்டாங்க, கண்ணை பார்க்க மாட்டாங்க, வேற எங்கேயோ பார்ப்பாங்க. அந்த லட்சணத்தில் இருக்கிற ஜென்மங்க நம்ம ஊரில் நிறைய இருக்குது. அவங்களுக்கெல்லாம் தீனி போடுறாரு இவர் செல்வி அவர்கள். தீனி போட்டு கேவலமாக பேசிட்டு உட்காந்துருக்காங்க. நான் ஒன்று கேட்குறேன், செல்வி அவர்களே, அந்த பொண்ணு சூசைட் தான் பண்ணிக்கிட்டா, அதுவும் உங்களால் தான் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு உங்களுக்கே உங்கள் மனசாட்சிக்கே நல்லா தெரியும். அப்புறம் என்னத்துக்கு இப்போ செக்ஸ் கதை, கொலை கதையெல்லாம் சொல்லின்னு உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு யூடியூப்பில் என்ன வேலை? யூடியூப்பில் உங்களுக்கு என்ன வேலை? அந்த பொண்ணு உண்மையாகவே ரேப் அண்ட் மர்டர்னா அழகாக அந்த எப்படி இந்த கேஸை நடத்துறதுன்னு அதை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது தானே. டெய்லி ஸ்ரீமதிக்கு செம்பருத்தி பூ பிடிக்குமா, ரோஜா பூ பிடிக்குமா, பாகற்காய், உலகத்திலேயே பாகற்காயை பிடிச்ச ஒரே பொண்ணு வந்து ஸ்ரீமதியாக தான் இருக்கும். எனக்கு கூட பாகற்காய் பிடிக்கும் தானே, அது என்னோடய ஃபேவரட் ஃபுட் கிடையாது. எனக்கு வந்து வேறு
சில வெண்டைக்காய் சாப்பிடுவேன், உருளைக்கிழங்கு சாப்பிடுவேன், இதெல்லாம் சாப்பிடுவேன். ஆனால் என்னோடய ஃபேவரெட் கிடையாது. ஆனால் பாகற்காய் கொடுத்தா எங்கள் அம்மா கொடுத்தா சாப்பிடுவேன். டெய்லி கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன், வாரத்தில் ஒரு நாள், அதெல்லாம் ஓகே எனக்கு. ஸ்ரீமதிக்கு எப்படி டெய்லி 4 வேளை கொடுத்தா சாப்பிடுவாளா பாகற்காவை? உலகத்தில் எந்த பொண்ணாவது பாகற்காய் சாப்பிடுமா? அதுவும் ஃபேவரெட் வெஜிடபிளாக அந்த கதையை சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லாம் நம்பிட்டு உட்காந்துருக்காங்க. ஸ்ரீமதிக்கு இது பிடிக்காது, அது பிடிக்காது. நீங்கள் நல்லா பாருங்களேன், ஸ்ரீமதிக்கு எது பிடிக்கும்னு சொல்கிறாங்களோ அதை வீட்டில் சமைக்க மாட்டேன்னு வேறு இவங்க சொல்லுவாங்க. ஒருவேளை இவங்களுக்கு பாகற்காய் பிடிக்காத ஒரு டிஷ்ஷாக இருக்கலாம். அதனால் ஸ்ரீமதிக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால் நான் வீட்டில் சமைக்கிறது இல்லை, ஸ்ரீமதி நினைவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கதை சொல்கிறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்குற மாதிரியே இருக்குது. ஆனால் உண்மையாகவே பாவம் ஸ்ரீமதி. இந்த மாதிரி ஒரு லேடியோட இவ்வளோ நாள் எப்படி குப்பை கொட்டினா அந்த பொண்ணுன்னு தெரியல. அந்த பொண்ணு இறந்த ஒரே மாதத்தில் 1.5 மாதத்தில் 2 ஏக்கர் லேண்டு வாங்கியிருக்காங்க. 3 ஏக்கருக்கு சொந்தக்காரி. ஏழை தாய், நான் ஒரு ஏழைன்னு சொல்லி பில்டப் கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. உலகத்தில் அவனுக்கு இருக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது, பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குறான். எவ்வளோ பேருக்கு வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதில் 3 ஏக்கர் சொந்தக்காரி, அதுவும் அந்த பொண்ணு இறந்தப்புறம் 2 ஏக்கர் எங்கேருந்து காசு வந்துச்சு? எப்படி அந்த 2 ஏக்கர் லேண்டை வாங்கினீங்க செல்வி அவர்களே? அதுக்கு பதிலாக காணோம். 2 ஏக்கர் லேண்டு அந்த பொண்ணு செத்த 1.5 மாதத்தில் வாங்கிவிட்டு அமுக்கமாக இருந்துகிட்ருக்காங்க. அவன் பொண்ணு செத்துச்சுன்னா பயங்கரமாக அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரமாட்டாங்க. இந்த அம்மா டெய்லி யூடியூப்பில் உட்காந்து ஏதாவது ஒரு சேனல் கூப்பிடும், இந்த வாங்க பேட்டி கொடுங்க பேட்டி கொடுங்கன்னு. உடனே போய் பேட்டி கொடுக்க வேண்டியது. ஒரு பொண்ணு இறந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள், இந்த கொல்கட்டா கேஸில் அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா அப்பாலாம் என்ன சொல்கிறாங்க? அவங்க எங்களுக்கு காசுலாம் வேணாம், நஷ்ட ஈடுலாம் வேண்டாம், என் பொண்ணுக்கு நீதி தான் வேணுன்றாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, இந்த செல்வி அவர்கள் அந்த பொண்ணு செத்த 3ஆம் நாளோ 4ஆம் நாளோ போய் அமைச்சர்கிட்ட போயிட்டு அரசு வேலை கொடுங்க. அது ஒரு வாட்டி சொல்லியிருந்தா கூட நம்ம இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். திரும்ப திரும்ப அரசு வேலையை பற்றியே பேசுகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் அவர்கிட்ட நான் கேட்டேன், 10 வாட்டிக்கு மேலே நான் கேட்டுட்டேன், ஆனால் எனக்கு அரசு வேலையை அவர் கொடுக்க மாட்டேன்றாரு, கட்சி ஆளுங்களுக்கே கொடுத்துட்டாருன்னு. அரசு வேலை என்ன எக்ஸாம் எழுதாமல் வர இதுவா? எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதி காம்படிஷனில் தான் அந்த எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணி தான் அரசு வேலை கிடைக்குது அவங்கவுங்களுக்கு. செல்வி அவர்களுக்கு அப்படியே கொடுத்துடணுமா? இந்தாம்மா நீ இதாம்மா இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணுமா? சித்தி செல்விக்கு என்ன ஒரு ஆசை பாருங்கள். அந்த பொண்ணு செத்ததை வச்சு என்னென்ன பிளான் போடுறாங்க இவங்க. இவர்கிட்ட எப்படி உண்மை இருக்கும்? இவர் என்னைக்காவது இவர் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உடனே இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரத்துக்கு, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதே நான் பண்ண மாட்டேன்னு சொன்னவர் இவர். அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் வரத்துக்குள்ளேயே கதை சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்ட் ரிப்போர்ட் வரும்போதும் ஒரு கதை சொன்னாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையும் கதை சொல்லிகிட்ருக்காங்க. அந்த சிபிசிஐடி கொடுத்துருக்காங்க சார்ஜ் ஷீட்டை, அதை போயிட்டு குப்பை ஷீட்டுன்னு சொல்லிவிட்டு டாக்டர் சரியில்லை, போலீஸ் சரியில்லை, டாக்டர் என்கிட்ட கேட்டுட்டு எழுதியிருக்கணும் இப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அம்மாவை பார்க்க முடியுமா உலகத்தில்? இவங்கக்கிட்ட எதுக்கு டாக்டர் கேட்கணும்? இவங்கக்கிட்ட எதுக்கு போலீஸ் கேட்கணும்? விசாரணைக்கே ஒத்துழைக்காதவங்கக்கிட்ட என்னத்தை பேசுறது? அவங்க என்ன பார்க்குறாங்களோ, என்ன ஃபைண்டிங்ஸோ அதை தான் ரிப்போர்ட்டாக எழுத முடியும். செல்வி அவர்களிடம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் உங்கள் பொண்ணை பற்றி நாங்கள் என்ன எழுதணும், மர்டர்னு எழுதணுமா, ரேப்புன்னு எழுதணுமா, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி எழுதுவாங்களா? அது என்ன உண்மை நிலவரமோ அதான் எழுதுவாங்க. வீடியோ எடுத்திருக்காங்க, வீடியோ எடுத்தபடி தான் அவங்க பேச முடியும். செல்வி சொல்கிறதெல்லாம் கேட்டாங்கன்னா அவங்கள தான் அவ்வளோ சாக் பண்ணிவிடுவாங்க. அவங்கெல்லாம் அரசு மருத்துவர்கள் வேலையிலே தூக்கிடுவாங்க. இந்த செல்வி சொல்கிற கதையெல்லாம் மருத்துவர்கள் எழுதினாங்களாம் ரிப்போர்ட்டாக. ஏன்னா அது பொய்ன்னு ஆகிடும் இல்லையா? செல்வி பொய் சொல்கிறார், மருத்துவர்கள் அதே மாதிரி எழுதினாங்கன்னா காலி அவங்க. இதில் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது செல்வி தான். இப்போது விஷயம் என்னென்னா, சில பேர் இவங்க அனுராவும் வடிவேலுவும் பேசியிருக்காங்க இன்றைக்கி. விஜய்லாம் எதுவும் குரல் கொடுக்கலையா? விஜய் எதுக்கு குரல் கொடுக்கணும்? எந்த நடிகர்களும் குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த அம்மா பயங்கரமான நடிப்பு நடிக்குதுன்னு. ஏன்னா அவங்களே நடிகர்கள் தான். அவங்கெல்லாம் டெய்லி நடிப்பு நடிச்சுட்டு இருக்காங்க. விஜய் எல்லாரும் அவங்களுக்கே தெரியும். அது செல்வி அவர்கள் எப்பேற்பட்ட நடிகைன்னு தெரியும். அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க.
கண்டுபிடிக்காத ஆளுங்க யாருன்னா இந்த செல்வியை நம்பிக்கொண்டு ஜால்ரா போட்டு கொண்டு இருப்பவர்கள் தான். யோசிக்கணும், செல்வி அவர்கள் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா? ஒரு மனுஷனை பார்த்தா உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறானா கூட கண்டுபிடிக்க முடியாது. அவர்களோட பாடி லாங்குவேஜ் பார்க்கணும். அதை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியல. எத்தனை நாள் இந்த அம்மா வந்து அழுகை ட்ராமா மாதிரி இங்கே அப்படி நடிப்பு மேலே நடிப்பு காமிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கும். அந்த பொண்ணு செத்ததுக்கு சமாதியில் கேக் வெட்டி கொண்டாடுறாங்கன்னா பிறந்த நாள் அன்னைக்குன்னு சொல்லிட்டு, அப்போது உண்மையாகவே ரேப் அண்ட் மர்டர் செஞ்ச பொண்ணுக்கு இப்படி தான் செய்வாங்களா? அந்த பொண்ணு சாதாரணமாக செத்து இந்த மாதிரி கேக் வெட்டி கொண்டாடி இருந்தால் பரவாயில்ல, ஓகே, நம்ம அது பேச முடியாது. ரேப் அண்ட் மர்டர்னும் போது அந்த அந்த உடம்புல எவ்வளோ கொதிச்சிருக்கணும். டிப்ரெஷன் வந்த மாதிரியா இருக்கார் சித்தி செல்வி அவர்கள். டிப்ரெஷனில் நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஒரு மாதிரி அவங்களோட டிப்ரெஷன் வந்தவங்களெல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இவங்கள பார்த்தா டிப்ரெஷன் வந்த மாதிரியா இருக்குது. டெய்லி கதை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. பூ கட்டுற கதை, பூ கதை, அப்புறம் மரக்கதை. சமாதியில் சுடுகாட்டை ஆட்டையை போட்டுட்டு என்னத்துக்கு இவ்வளோ மரம் செடி வளர்த்துட்டு உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ இப்போ அவங்க வந்து அந்த சமாதிக்கு போகிறது வந்து ஸ்ரீமதி கிட்ட இது பண்ணுறதுக்கு இல்லை, அந்த சமாதிக்கு போகிறது வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு. ஏன்னா இவங்க வந்து செடி வளர்க்குறாங்க. செடி வளர்க்குறதுனால ஸ்ரீமதிக்காக போகலை அந்த சமாதிக்கு, செடிக்காக தான் போகிறாங்க, அந்த மரத்துக்காக தான் போகிறாங்க. அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்கணுன்ட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை போவாங்க போல இருக்கு. இன்னொன்று, அதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்குது. இப்போ சமாதி வந்து அந்த பொண்ணுக்கு ஒரிஜினலாக சமாதி கட்டினாங்களோ இல்லையோ, அதில் கியூஆர் கோடை வேறு வச்சாச்சு. இது வந்து அந்த பொண்ணு வந்து சமாதி வச்சதோடு இல்லாமல் அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டாக ஆகிடுச்சு. இப்போது தினமும் வீடியோ, சமாதியில் உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. யாராவது சுடுகாட்டில் போய் வீடியோ போடுவாங்களா? சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுன்னு உட்காந்துருப்பாங்களா? ஏதாவது மலைக்கு போவாங்க, இல்லை இதுக்கு போவாங்க, நதிக்கிட்ட போவாங்க, அங்கெல்லாம் வீடியோ எடுப்பாங்க. இவங்க வந்து சுடுகாட்டில் போய் டெய்லி வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்களே. அங்கே இருக்கிற வேறு ஏதாவது பேய் செல்வி அவர்களை பிடிச்சிக்கிச்சின்னா என்ன பண்ணுறது? ஸ்ரீமதி பிடிப்பா, ஸ்ரீமதியும் காத்துக்கிட்டு இருக்கா எப்படி பிடிக்கிறதுன்னு. நைட் டைமாக போக மாட்டேன்றாங்க இந்த அம்மா சுடுகாடு பக்கம், பகல் டைமாக போயிட்டுருக்காங்க. ஸோ நைட் டைமாக போனால் ஸ்ரீமதியே பிடிச்சிடுவாங்க. ஸ்ரீமதியே வந்து செல்வி அவர்களை பிடிச்சிடுவா. பக்கத்தில் இன்னும் 4-5 ஆவி இருந்துச்சுன்னா அவங்களும் சேர்ந்து பிடிச்சிரும் செல்வி அவர்களை. செல்வி அவர்கள் பண்ணுற அலப்பறைக்கு ஒரு அளவே கிடையாது. ஆனால் அவருக்கு கூஜா தூக்கிட்டு இங்கே வந்து 4 பேர் இங்கேருந்து 4 விதமாக திட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் கவலைப்படுறதில்ல, நாங்கள்லாம் பேசுவோம். எப்போ வந்து சித்தி செல்வி அவர்கள் ஸ்கூலை பற்றி பேசுறதை நிறுத்துகிறாங்களோ நாங்களும் நிறுத்திப்போம். ஓகே, ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்லேருந்து எல்லாரையும் கொலைக்காரி, ரேப்பிஸ்ட்டு, அப்புறம் அசிங்கமாக பேசி அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூட கேவலமாக பேசிவிட்டு நாங்களாம் யாரும் பேசக்கூடாதுன்னா எப்படி? நான் பேசுவேன், நான் இன்னும் பேசுவேன். இந்த அம்மா கதையாக சொல்லும்போது நாங்கள்லாம் உண்மையை சொல்லக்கூடாதாம்மா? நான் இன்னும் அதில் வேறு எனக்கு ஒருத்தங்க கமெண்ட் வேறு, செல்வி உன்னை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களோ, நீ மட்டும் ஏன் செல்வி அவர்களை கேவலமாக பேசிக்கிறாய்? நான் கேவலமாக பேசிகிட்டு இருக்கேன். என்னென்ன செல்வி செய்கிறார்களோ அதையெல்லாம் புட்டு வச்சிட்ருக்கேன். அது பேர் கேவலமாகவா? கேவலமாக பேசுவது செல்வி தான். செல்வி அவர்கள் தான் ஸ்கூல் டீமை அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னமோ ஸ்கூலே விபச்சாரம் செய்கிறது, ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்லாம் விபச்சாரிகள். இந்த அளவுக்கு கேவலமாக ஒரு ஸ்கூல் கெட்ட பேர் வாங்குமா? அவ்வளோ கேவலப்படுத்த வேண்டியது. உலகத்தில் எல்லாருமே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க டீச்சர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு இது இருக்கும், ரெஸ்பெக்ட் இருக்கும். இந்த அம்மா அந்த பேச்சு பேசுது. நான் கேட்குறேன், 6-7 வருஷமாக தெரியாத ஸ்கூலை 6-7 வருஷமாக அந்த பொண்ணு வந்து அங்கே படிச்சிருக்கா சக்தி ஸ்கூலில். அப்போல்லாம் சாந்தி அவர்கள் கெட்டவராக தெரியலை, நல்லவராக தெரிஞ்சிருக்காரு. ஓகே, அந்த டீச்சர்ஸ்லாம் நல்லவங்களாக தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போ மட்டும் பைசா கொடுக்கல, பல கோடி வேணும்னு கேட்டவர் தானே அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம். அந்த பொண்ணு இறந்த அன்றைக்கே போய் பேரம் பேசுகிறேன்னு போய் பேசியிருக்கார் படியில், ஸ்கூல் படியில். அடுத்தது வந்து அடுத்த நாளே போய் பல கோடி வேணும்னு மீடியா முன்னாடியே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் விட்டார். அந்த பல கோடி கிடைக்கவில்லை என்றதும் ஸ்கூலை நாசம் செய்து விட்டார். அடித்து போட்டு நொறுக்கு. ஸ்கூலை நாசம் செய்கிறதுக்கு முதல் நாள் இந்த திருமாவளவனை வந்து
எதுக்கு வந்து செல்வி அவர்களை மீட் பண்ணாங்க? இந்த திராவிடமணியும் திருமாவளவனும் எதுக்கு செல்வி அவர்களை மீட் பண்ணாங்க? அடுத்த நாள் எப்படி ஸ்கூல் டேமேஜ் ஆச்சு? அவ்வளோ தில்லாலங்கடி வேலையை பண்ணிவிட்டு நல்ல வேஷம் வேற போட்டுட்ருக்காரு இந்த செல்வி அவர்கள். உண்மையாகவே நான்லாம் ரொம்ப இறக்கப்படுறவ. ஓகே, நான் வந்து ஒரு பல்லி செத்ததுக்கு கூட என்னால் தாங்கிக்க முடியாது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஸ்ரீமதி இறந்ததுக்கு ரொம்ப அழுதுட்டேன். ஓகே, ரொம்ப எனக்கு அன்றைக்கி அந்த பொண்ணு 8:30 மணிக்கோ 9:30 மணிக்கோ 8:30 மணியோ 9:30 மணியோ அந்த பொண்ணு சிசிடிவி கேமராவில் படுத்திருக்கா பெஞ்சு மேலே. அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து நான் ரொம்ப அன்றைக்கி ஃபுல் டே அழுதுருக்கேன், நைட்டு ஃபுல்லாக அழுதுருக்கேன். ஓகே, என்னால் ஒரு குட்டி பல்லி செத்து போனால் கூட என்னால் தாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்சன். எங்கள் தெருவில் ஒரு எலி செத்து போச்சு, பெருச்சாலி. அதை வந்து ஒரு பையனை கூப்பிட்டு, டேய் எனக்கு ஹெல்ப் பண்ணு, அதை புதைச்சி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் கேட்டு புதைச்சேன். நான் ஒரு காக்கா ஒன்று பக்கத்து தெருவில் செத்து போச்சு. அதையும் கொண்டு போய் அதை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம், வெயிட் பண்ணுங்க, நான் இது கேஜ் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே அந்த ஆள் அப்படி தூக்கி போட்டார். நான் போய் அந்த திரும்பி வரேன், அந்த காக்கா இறந்து கிடந்துச்சுன்னொன்னே நான் போய் அந்த காக்காவை போய் புதைச்சிட்டு வந்தேன். இதுதான் நான். ஒரு அனிமல்ஸ் சாகிறதையே என்னால் தாங்கிக்க முடியாது, மனுஷங்க சாகிறதெல்லாம் தாங்கிக்க முடியுமா? எல்லோரும் எனக்கு ஒன்று தான். மனுஷங்களாக இருந்தாலும் அனிமல்ஸாக இருந்தாலும் எனக்கு எல்லோரும் ஒன்று தான். அதனால் நான் ஸ்ரீமதிக்காக தான் பேசிகிட்ருக்கேன். இந்த செல்வி எனும் கொடுங்கோல் சித்தின்னு தான் கூப்பிடுவேன். அவங்க என்றைக்கு இந்த பொண்ணு செத்ததுக்கு அடுத்தது மார்ச்சரியில் இருக்கிற பொண்ணை பற்றி கூட கவலைப்படாமல் அரசு வேலை வேணும், அந்த வேலை வேணும், பல கோடி வேணும்னு பேரம் பேசினாரோ இவரை நான் வந்து ஸ்ரீமதிக்கு அம்மான்னு நான் இப்போ வரைக்கும் நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான அம்மாலாம் பார்த்தா பயமாக தான் இருக்குது. ஸ்ரீமதி எவ்வளோ பயந்துருப்பா. ஸ்ரீமதி எவ்வளோ பாவப்பட்ட ஜென்மம் அது. அந்த பொண்ணு உயிரோடு இருந்தபோது அந்த பொண்ணு அவ்வளோ அழுதுருக்கும். எவ்வளோ வாட்டி அழுதுருப்பா. அவ்வளோ வாட்டி அந்த பொண்ணை அழ வச்சுக்கிட்டு என்னமோ இங்கே என்னமோ அப்படி பாசக்கார அம்மாவாக இருந்தாங்களாம். ஸ்கூல் வந்து பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போச்சான். ஸ்கூல் டீம் தான் கூட்டிகிட்டு வந்துச்சான் அவளை. வேறு ஸ்கூல் 10 நாளைக்கு எவனாவது 2 ஸ்கூல் மாற்றுவானா? அந்த பொண்ணு சக்தி ஸ்கூலில் படித்ததே 10 நாள் தான். அதுக்கு முன்னாடி 10 நாள் வந்து சத்யசாய் ஸ்கூலில் படிச்சிருக்கா. சத்யசாய் ஸ்கூல்லேருந்து இங்கே உடனே ஜாயின் பண்ணி அங்கே இருக்கிற ஃபீஸை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பைசா கூட சக்தி ஸ்கூலுக்கு கொடுக்கல. ஃபீஸே கட்டாமல் நீ எதுக்கு சேர்த்த? எதுக்காக ஃபீஸே கட்டாமல் சேர்த்த? அந்த பொண்ணு சாக போகிறான்னு உனக்கு தெரியும். சாக போகிறவளை கொண்டு போய் வந்து விட்டுருக்காப்புல. ஏன்னா அவள் மிரட்டியிருப்பா. வீட்டில் இருந்தால் நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டியிருப்பாங்க சித்தி செல்வி அவர்களை. ஏன்னா இதுங்க 2த்துக்கும் சண்டை வந்திருக்கும், இவங்க 2 பேருக்கும். அது வந்து எங்கள் வீட்டில் செத்துட்டா நமக்கு பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டுருச்சு இந்த பொம்பளை ஹாஸ்டலில். அது வந்து எப்படி சாகுறதுன்னு தெரியாமல் கடைசியில் ஒரு டெசிஷன் எடுத்து மாடியிலேருந்து விழுந்துடுச்சு அந்த பொண்ணு. ஏன்னா அந்த பொண்ணு இருக்கிறது டார்மிட்ரி. இப்போது 2-3 பேர் இருக்கிற கேர்ள்ஸ் இருக்கிற ரூமாக இருந்ததுன்னா ஃபேனில் கூட மாட்டியிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு. ஆனால் அந்த 20 பேரோ என்னமோ அந்த ஹாஸ்டலில் இருக்காங்க கேர்ள்ஸு. அது வந்து ஃபுல்லாக டார்மிட்ரின்றதுனால அங்கே தற்கொலை பண்ணிக்க முடியாது. ஏன்னா எப்போவுமே அந்த ரூமில் யாராவது ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் இது ஒரு 2-3 பேர், ஒரு ரூமில் 3 பேர் 2 பேருன்னா கண்டிப்பாக அந்த இன்னொரு ரூம்மேட்ஸ் இருக்கிற வெளியில் போன டைமில் தற்கொலை பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வந்து டார்மிட்ரியாக இருக்கிறதுனால தான் இப்படி சூஸ் பண்ணியிருக்கா. கீழே குதித்து செத்து போயிருக்கா. பாவம் அந்த பொண்ணு. உண்மையாகவே அவளை போய் சாகடித்த கேவலமான லேடி தான் இந்த சித்தி செல்வி அவர்கள். யார் உண்மையான கொலைகாரியோ அவங்கள விட்டுவிட்டு அவரை நல்லவராக்கி விட்டுட்டு ஸ்கூலை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்குங்க இந்த ஜென்மங்க. ஸ்கூலுக்கு அந்த பொண்ணு செத்தது கூட தெரியாது. காலையில் வந்து பார்க்குறாங்க 5 மணிக்கு ஒரு பொண்ணு கீழே கிடக்குதுன்னொன்னே அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஷாக்காக இருக்கும். என்னடா இன்றைக்கி ஸ்கூலில் டியூஸ்டே அன்னைக்கு இதுங்க என்ன கதை சொல்லிகிட்டு இருக்குனோ, பௌர்ணமியாக ஆனாலும் நரபலி கொடுத்துட்டாங்களாம். சரி பௌர்ணமி நரபலினே வச்சுக்கோ. அது எனக்கு அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குன்னா அது அந்த டைமாக பார்த்து செய்வாங்க. அங்கே இருக்கிறது பிள்ளையார் கோயில். அந்த கோவில் வந்து ஸ்கூலில் இருக்கிறது பிள்ளையார் கோயில். காளி கோயில் இருக்குன்னு ஒரு கர்மம் பிடிச்சவன் சொல்லின்னு உட்காந்துருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரி பொருள் இதெல்லாம்? அவனே ஒரு மென்டல் பீஸு. என்றைக்கு டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு சைக்கோ அங்கே ஒன்று பேசிட்டு உட்காந்துருக்கு.
எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஸ்பெயினில் இருக்கானா இல்லை யூகேயில் இருக்கானா இல்லை ஜெர்மனியில் இருக்கானா, அந்த கர்மம் பிடிச்சவன் நமக்கு தெரியாது. அவன் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு கதை சொல்லிகிட்ருக்கான். அவன் பேச்சை கேட்டுட்டு உட்காந்துருக்கு ஒரு கூட்டம். அவன் சொல்கிற கதையெல்லாம் கேட்டுவிட்டு அவனை தூண்டி விடுறது இந்த சித்தி செல்வி தான். அவனுக்கும் இவங்களுக்கும் என்ன கனெக்ஷன்? அந்த வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு அகதி பேசிட்டு உட்காந்துருக்கே, ஒரு ஒரு அவன் பேர் என்ன, கடைசி முட்டாள்னே வச்சுப்போம் நம்ம. அவனுக்கும் இந்த செல்வி அவர்களுக்கும் என்ன தொடர்பு? எதுக்கு வாட்ஸ்அப்பில் அவனுக்கு என்னென்னமோ டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சாங்க, கெட்டதெல்லாம் அனுப்பிச்சாங்களாம். எனக்கு செல்வி அவர்கள் இதை அனுப்பிச்சாங்க அதை அனுப்பிச்சாங்க நம்ம கதை வேறு சொல்லிகிட்ருக்கான் ஒரு வீடியோவில். 2 பேருக்கும் என்ன கனெக்ஷன்? இவன் எதுக்கு எப்படி செல்வி கதை சொல்வாரோ அவன் அதே மாதிரி இந்த கடைசி அறிவும் சொல்லிட்டு உட்காந்துருக்கு. இதுங்கெல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல அதுங்கெல்லாம். நான் இந்த மாதிரி ஒரு கேஸ் உலகத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. ஏதோ ஒன்று, ஒரு மர்டரோ இல்லை சூசைடோ இல்லை ஏதோ ஒன்று, ஓகே, இல்லை ரேப்போ ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா, ஏதோ ஒரு இப்போ ஈவன் அது ஒரு மர்மமான விஷயமா இருந்தால் கூட இந்த மாதிரி புரளிகள் நம்ம யாருமே கேட்டிருக்க மாட்டோம். அதாவது 10 பேர் ரேப் பண்ணாங்க, 20 பேர் ரேப் பண்ணாங்க, ஒரு அனுமானம் இருக்கலாம், தெரியல, ஒரு வேளை அந்த பொண்ணை நிறைய பேர் ரேப் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு அனுமானம், ஒரு கெஸ்ஸிங்கில் பேசுறது வேறு. ஆனால் நீங்களாம் கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க, இப்படி நடந்தது, இவர்கள் தான் வந்து ரேப் பண்ணாங்க, அவர்கள் தான் வந்து ரேப் பண்ணாங்க. என்னமோ நேரில் சிசிடிவி கேமரா வச்சு, ஃபிலிம் கேமராவே வச்சு ஷூட் பண்ணி இவங்க பார்த்தா மாதிரி சொல்லுவானுங்க இவங்களாம் கதை. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல.